வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த கோவிலுக்கு போனா அந்த பிரசாதம் கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுடுவோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல சக்கரை பொங்கல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ரொம்ப குழசலாவும் இருக்காது. கொஞ்சம் அப்படியே சாதம் நமக்கு தனித்தனியா தெரியற மாதிரியும் இருக்கும். அந்த கலர் டெக்ஸ்டர் பார்த்தா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். நம்ம இன்னைக்கு அதே மாதிரி சக்கரை பொங்கல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் பிரசாதம் நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். நம்ம வறுத்த அரிசி பருப்பை அலம்பிட்டு நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதுல ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் நல்லா வாசனையா இருக்கும். இதுல 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். குக்கர் மூடிய மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடி திறந்துடலாம். சாதம் பாருங்க நல்லா வெந்திருக்கு. லேசா மசிச்சு விட்டுக்கலாம், ரொம்ப குழைக்க வேண்டாம். பைத்தம்பருப்பும் இந்த சாதமும் கொஞ்சம் நல்லா சேர்ற அளவுக்கு மசிச்சு விட்டுப்போம். கொஞ்சம் இப்படி உதிராவும் இருக்கணும், ரொம்ப குழசலாவும் இருக்கக்கூடாது. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம வெல்லத்தை கரைச்சிப்போம். 1 கப்பு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு வெல்லம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது பாகு வரணும். எந்த மாதிரி பாகு வரணும் நான் காமிக்கிறேன் பாருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி திக்காயாச்சு. அது ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பாகு இதுல விட்டுக்கலாம். இப்படி திரட்டி எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு வரும், சாஃப்டா இருக்கும் பாருங்க. இப்படி எடுத்தோம்னா எடுக்க வரும். சாந்து மாதிரி இருக்கும், சாஃப்டா. இந்த மாதிரி பாகு வரணும். நம்ம பண்ணி வச்சுக்கிற சாதத்தை இந்த பாகுல விட்டுடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா இறுகி வந்துடுது. இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா அப்படி கிரஷ் பண்ணிட்டு இந்த பவுடர் சேர்த்துப்போம். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். கொஞ்சம் ஜாதிக்காயை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். கொஞ்சமா சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கோவில் பிரசாதம் மாதிரி நல்லா வாசனையா இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்க. கோவில நம்ம கொடுக்குற பிரசாதம் இதை போலதான் இருக்கும். அழகா சாதம் தெரியும் நமக்கு. ரொம்ப உதிரியாவும் இருக்காது, ரொம்ப குழன்னு இருக்காது. இதை போலதான் இருக்கும். சக்கரை பொங்கலுக்கு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கணும் இல்லையா. ஸ்டவ்ல சின்ன கடாய் வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் நிறையவும் விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லேசா செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சை நல்லா வறுபட்டாச்சு. இதை அப்படியே நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துருவோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சக்கரை பொங்கல் பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. டெக்ஸ்டர், கலர் எல்லாமே பார்த்தசாரதி பெருமாள் கோவில நமக்கு கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கு. பார்த்தசாரதி பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் பிரசாதம் ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். தேவாமிர்தமா இருக்கு. வெல்லம் நல்லா நம்ம பாகு மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவும் சக்கரை பொங்கல் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சாதத்தை நல்லா குழைச்சின்றோம் இல்லையா. இது ரொம்ப குழையாம கொஞ்சம் சாதம் அப்படின்னு நமக்கு தெரியறதா. இந்த டெக்ஸ்டருமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது 2டே டெக்னிக் தான். நம்ம சாதத்தை ரொம்ப குழசலா வேக வச்சுட கூடாது.
ரெண்டாவது வெல்லத்தை வந்து நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் சேர்த்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்காம நல்லா பாகு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி பிரசாதம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். இதே மாதிரி வெல்லத்தை பாகு காய்ச்சி நம்ம சேர்க்கறதுனால சக்கரை பொங்கல் நாள் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் பிரசாதத்தை இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் பண்ணி நம்பாத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். பிரமாதமா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.